Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ரெசிபி தாங்க. சோமாஸ் எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். சோ ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்ல ஆல் போட்டுக்கோங்க. சோ இந்த ரெசிபிக்கு என்னென்ன திங்ஸ்லாம் தேவைன்றது இப்ப பார்த்துடலாம். கோதுமை மாவு, மைதா மாவு, ரவை, ஸ்டஃபிங்க்கு வந்து பொட்டுக்கடலை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை, வெண்ணிலா எசன்ஸ், கீ, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம மேல் மாவு எப்படி பிசையுதுன்னு பார்த்துடலாம். 1:1 ரேஷியோவில் 1 கப் மைதா மாவுக்கு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ நார்மலாக இதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ரவை ஆட் பண்ணுவாங்க. நான் ரவைக்கு பதிலாக ஐசிங் சுகர்னால் ஒன்றும் இல்லைங்க, சர்க்கரையை பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஒரு 10 கிராம்ஸ் போல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இந்த மேல் மாவுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காயை கிரைண்ட் பண்ணி கூட இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த டோவை ரெடி பண்ணிடலாம். நார்மலாக நம்ம சோமாஸ் செய்கிறோம் அப்படின்னா அந்த மேல் மாவுக்கு நம்ம அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், ஜஸ்ட்டு மாவு பிசைஞ்சு உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருவோம். பட் இதுலேயும் நம்ம சுகர் ஆட் பண்ணி ஃப்ளேவருக்கு ஒரு வெண்ணிலா எசன்ஸை ஆட் பண்ணி நீங்கள் பொரிச்சு பாருங்களேன், வீட்டில் இருக்கிறவங்க சின்ன பசங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் சோமாஸ் செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மேல் மாவு பிசைஞ்சு பாருங்கள். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 20 மினிட்ஸ் ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் கீ எடுத்திருக்கேன். அதில் உடச்சி போட்ட முந்திரியை வறுத்துக்க போகிறேன். அது லைட்டாக வறுத்துக்கிட்டதுக்கப்புறமா திராட்சை அதையும் இதில் ஆட் பண்ணி வறுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்டஃபிங்கில் தேங்காய் துருவல் இருக்கு இல்லைங்களா, அதையும் இந்த மாதிரி கீயில் நல்லா வதக்கிட்டு ஆட் பண்ணுவாங்க. அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதே கீயில் நம்ம ரவையும் வறுத்தெடுத்துக்கலாம். இது வந்து ரோஸ்டட் ரவை தான், இருந்தாலும் நம்ம கீயில் வறுத்தெடுத்துக்கும் போது இது வந்து 1 வீக்குக்கு மேலே இந்த சோமாஸ் நமக்கு லைஃப் வரும். அதனால் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸில் இந்த ரவை வறுபட்டுருவோங்க. ஸோ இந்த ரவை வறுபட்டக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் துருவல், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, பொட்டுக்கடலை இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டு வந்திருக்கு. ஸோ இதில் ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். பொட்டுக்கடலையும் அப்படியே முழுசாக ஆட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்கும். நீங்கள் அரைச்சி பவுடராக கூட ஆட் பண்ணலாம், அது வேறு ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நம்ம இதை இறக்குற ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து நான் கொஞ்சமாக தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ரவை வந்து ஒரு 250 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி ஒரு 150 கிராம்லேருந்து ஒரு 200 கிராம்ஸ் தான் சர்க்கரை ஆட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம நிறைய ஸ்டஃபிங் பண்ணிட்டோம்னா மேல் மாவு பத்தாமல் போயிடும். அதனால் ஸ்டஃபிங் கொஞ்சம் கம்மியாகவே பண்ணியிருக்கேன். ஸோ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு இப்போது மேல் மாவும் ரெடி, ஸ்டஃபிங்கும் ரெடி. நம்ம சோமாஸ் செஞ்சு எண்ணெயில் பொரிச்செடுக்க வேண்டியது தான், அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம சோமாஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம மேல் மாவு வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம சோமாஸை எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட், உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே தேவைப்படுது. அதனால் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை ஆல் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறு ஒரு கண்டென்ட்டில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் பவானி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.